இந்த ஜனநாயகன் படம் வந்து தமிழ்நாட்டில் பாதி பேர் வந்து பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கான அந்த வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? முதல்ல அந்த படத்தினுடைய கண்டென்ட் லீக் ஆகி நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பாதி பேர் பார்த்துட்டான். அதுல வந்து அந்த தயாரிப்பாளர் பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. அந்த அடிப்படையில் 30ஆம் தேதி இந்த படம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அமேசான் போன்ற நிறுவனங்களே அதை வந்து ரிட்டர்ன் கொடுத்ததா தான் கேள்விப்பட்டிருக்கோம் சார். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதே விலைக்கு வாங்கலாம், இல்லை அதை விட குறைவான விலைக்கு தான்? நிச்சயமா வாங்க மாட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. படம் டிலே ஆனதை காரணமாக வச்சு இப்போ இவங்க போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த படத்தை நாங்கள் எம்ஜி அடிப்படையில் வாங்க மாட்டோம், நாங்கள் கொடுத்த காசை அப்படியே அட்வான்ஸாக வச்சுங்க, படத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் படத்தை திரையிட்டு அதில் வர்ற ஷேரில் வந்து நாங்கள் கொடுத்த பணத்தை கழிச்சுக்கிட்டு பேலன்ஸை தர்றாங்கிற மாதிரி பேசிட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்கிற ஒரு தகவல் மட்டும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சார் வந்து தேர்தலில் பிஸியாக இருக்கார், இதெல்லாம் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆறுதலாக, ஒரு கர்டசிக்கு கூட, கவலைப்படாதீங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம அதை பார்த்துக்கலான்னு விஜய் தரப்பிலிருந்து எந்த ஆறுதலோ அஷூரன்ஸோ இது வரைக்கும் கொடுக்கல. ஏற்கனவே நீங்கள் 2 தடவை அந்த படத்தை பார்த்துட்டீங்க, அதுக்கடுத்து தேர்தலை காரணம் காட்டி அதை டிலே பண்ணீங்க, இப்போ தேர்தலும் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு அந்த படத்தை பார்க்கணும்? இப்போ தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் தான் இவங்க டென்ஷன் ஆகி இவ்வளவு பாடாப்படுத்துகிறாங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறதா இல்லை இவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்மளும் தலையாட்டுறதாங்கிற ஒரு குழப்பத்தில் தயாரிப்பாளர் இருக்கார். ஆனால் அந்த 100 கோடி அவர் வேண்டான்னு சொன்னாலும் தயாரிப்பாளருக்கு மேலும் சில கோடிகள் நஷ்டம் இருக்குல்ல, புரியுதா இல்லையா? அப்போ அந்த 100 கோடியை குறைப்பது மட்டுமே அது போதிய நிவாரணமாக இருக்காது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அந்த எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஜனநாயகன் படம் வந்து தமிழ்நாட்டில் பாதி பேர் வந்து பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கான அந்த வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க சார். அது உண்மைதானா? முதல்ல அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு, அதாவது 24ஆம் தேதி இன்றைக்கு தணிக்கை அதிகாரிகள் வந்து கேவிஎன் தயாரிப்பாளரை சந்திச்சு சான்றிதழ் வழங்குறதா ஒரு செய்தி வந்து அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டருக்கு வாங்கின விநியோகஸ்தர்களுக்கு ஃபோன் போட்டு சர்டிஃபிகேட் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் 25 அல்லது 26 நம்ம ஒரு மீட்டிங் போட்டு நம்ம ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகே. அந்த ரிலீஸ் டேட்டுங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி 30ஆம் தேதி, அதுதான் கடந்த வார நிலவரம். ஆனால் இன்னைக்கு அந்த நிலவரம் வந்து அப்படி மாறிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்களா, அவங்க கூப்பிட்டாங்கல்ல, அது வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இல்லை, நாங்கள் இன்னொரு தடவை படம் பார்க்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே படத்தை, அதுதான் கேள்வி. ஏற்கனவே நீங்கள் 2 தடவை அந்த படத்தை பார்த்துட்டீங்க, அதுக்கடுத்து தேர்தலை காரணம் காட்டி அதை டிலே பண்ணீங்க, இப்போ தேர்தலும் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு அந்த படத்தை பார்க்கணும்? அதுக்கப்புறம் நீங்கள் செய்த தாமதத்தினால் அந்த படத்தினுடைய கண்டென்ட் லீக் ஆகி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பாதி பேர் பார்த்துட்டான். அதில் வந்து அந்த தயாரிப்பாளர் பயங்கர அப்செட் ஆகிட்டாரு. அந்த அடிப்படையில் 30ஆம் தேதி இந்த படம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் தான் இவங்க டென்ஷன் ஆகி இவ்வளவு பாடாப்படுத்துகிறாங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறதா இல்லை இவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்மளும் தலையாட்டுறதாங்கிற ஒரு குழப்பத்தில் தயாரிப்பாளர் இருக்கார். இப்போ உள்ள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் மே 7ஆம் தேதி வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 30ங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, 7ஆம் தேதி வேணால் இந்த படம் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்னால் அவங்க கையில் வந்து அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கணும். இப்போ படத்துக்கு பட்ஜெட்டாகவே ஒரு 500 கோடிக்கு மேலே வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து பெரிய விலை கொடுத்து தான் இந்த படத்தை வாங்கினாங்க. இந்த படம் லீக் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் கொடுத்ததா கேள்விப்பட்டோம். இப்போ அமேசான் போன்ற நிறுவனங்களே அதை வந்து ரிட்டர்ன் கொடுத்ததா தான் கேள்விப்பட்டிருக்கோம் சார். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதே விலைக்கு வாங்கலாம், இல்லை அதை விட குறைவான விலைக்கு தான்? நிச்சயமாக வாங்க மாட்டாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு ஒரு 500 கோடிக்கு வந்து விற்கப்பட்டது. ஓகே. அதில் முக்கியமாக அந்த டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனம் 125 கோடிக்கு வாங்கினாங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த படம் ரிலீஸ் ஆகலைங்கிறதுனால ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க.
இப்போ அந்த டிஜிட்டல் ரைட்ஸுங்கிறது ஓப்பனில் தான் இருக்குது. இதுக்கு இடையில தான் அந்த கண்டென்ட்டு வெளியாயிடுச்சு. இப்போ வேற எந்த ஓடிடி நிறுவனம் அந்த படத்தை வாங்கினாலும் அந்த 125 கோடி கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னா டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு 50 கோடி அல்லது அதிகபட்சம் ஒரு 75 கோடி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பல பேர் பார்த்துட்டாங்க, அதுதான் உண்மையும் கூட. அப்போ நீங்கள் ஓடிடியில் இதை போட்டாலும் எத்தனை பேர் பார்ப்பாங்கங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கோடிக்கு வாங்குறதா வச்சுக்கிட்டாங்கன்னா 50 கோடி ரூபாய் இவங்களுக்கு நஷ்டம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு தியேட்டர்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு விநியோகஸ்தர்கள்ட்ட ஏரியா வாரியாக பிரித்து 103 கோடிக்கு விற்றுருக்காங்க. அந்த 103 கோடியில் இவங்க என்ன பண்ணாங்க, 50% அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 50லிருந்து 55 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது எம்ஜி பேசிஸ். இப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட் லீக் ஆனதற்கு பிறகு படம் டிலே ஆனதை காரணமாக வச்சு இப்போ இவங்க போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த படத்தை நாங்கள் எம்ஜி அடிப்படையில் வாங்க மாட்டோம், நாங்கள் கொடுத்த காசை அப்படியே அட்வான்ஸாக வச்சுங்க, படத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் படத்தை திரையிட்டு அதில் வர்ற ஷேரில் வந்து நாங்கள் கொடுத்த பணத்தை கழிச்சுக்கிட்டு பேலன்ஸை தர்றாங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 103 கோடிக்கு விற்கப்பட்ட படம் தமிழ்நாடு தியேட்டர்கள் இப்போ 55 கோடியாக குறைஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு டெரிட்டரியும் நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா 500 கோடி வியாபாரம்ங்கிறது 250 கோடியாக குறைஞ்சிரும். இதுதான் நிலவரம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட முதலீடு 350 கோடி, வியாபாரம் 250 கோடின்னா உங்களுக்கு டேபிள் லாஸ் 100 கோடி ரூபா. ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. இல்லை சார், இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு விஜய் சார் ஒரு படம் திரும்பவும் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கே நடிச்சு கொடுக்கறதா கேள்விப்படுறோம். அது உண்மையாக இருக்குமா? இல்லை, அது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பு, ஆசை, எல்லாத்துக்கும் மேலே அதுதான் நியாயமும் கூட. ஆனால் உண்மை என்னென்னா அந்த கண்டென்ட் வெளியான பிறகும் கூட விஜய் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த தயாரிப்பாளர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அதை வந்து நானே வந்து அந்த கேவியின் தரப்புலையே நான் ரீகன்ஃபார்ம் பண்ணேன். விஜய் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்னென்னா தேர்தலுக்கு பிறகு மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்கிற ஒரு தகவல் மட்டும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சார் வந்து தேர்தலில் பிஸியாக இருக்கார், இதெல்லாம் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆறுதலாக ஒரு கர்டசிக்கு கூட கவலைப்படாதீங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம அதை பார்த்துக்கலான்னு விஜய் தரப்பிலிருந்து எந்த ஆறுதலோ அஷூரன்ஸோ இது வரைக்கும் கொடுக்கல. பட் அதே நேரம் நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் நிச்சயமாக அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்கணும். இப்போ அவருக்கு என்ன சிக்கல்னா, நம்ம ஏற்கனவே இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டோம், அப்போ இன்னொரு படம் எப்படி நடிக்கிறதுன்னு அவர் நினைக்கலாம். ஆனால் விஜய் மீண்டும் நடிப்பதற்கு அவரிடம் நியாயமான காரணங்கள் இந்த நிமிஷம் இருக்குது. ஒன்று, அவருடைய ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்ட அநீதி, அந்த படம் தாமதப்படுத்தியதே அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி தானே. அதுக்கு அடுத்து இந்த கண்டென்ட் லீக் ஆனதுனால் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட நஷ்டம். இப்போ இது ரெண்டையும் காம்பன்சேட் பண்ணணும்னா விஜய் வந்து தொடர்ந்து நடிப்பது தான் சரியான விஷயம். அவருக்கு சம்பளம் இல்லாமல் அல்லது இந்த படத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்கிற அளவுக்கு ஒரு குறைந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவர் நடிக்கணும். பட் அவர் என்ன பண்ண போறாருங்கிறது நமக்கு தெரியல. இல்லை சார், இப்போ விஜய் சாரோடைய அந்த கடைசி படம் வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அவர் அந்த முடிவில் வந்து பின்வாங்கிறது வந்து அவருடைய அது உரிமையாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த சம்பளம் வாங்கினார்ல சார், 220 கோடி சம்பளம், அதில் பாதியாவது அவங்க கொடுத்துருக்கலாமே சார் விஜய் சார் அவர். அதாவது அவருக்கு 220 கோடி சம்பளம், அதான் முழுமையாக அந்த சம்பளத்தை அவர் இன்னும் வாங்கலை. ஒரு பார்ட் அமௌண்ட் வாங்கிட்டாரு, பேலன்ஸ் வந்து இன்னும் சில கோடிகள் இருக்குது. அதை வந்து ஓடிடியில் விற்று அந்த பணத்தை கொண்டு தான் அந்த சம்பளத்தை அவருக்கு கொடுக்குறதா பேச்சு. இப்போ அந்த ஓடிடி அக்ரிமெண்ட்டே கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் இப்போ விஜய்க்கான சம்பள பாக்கிங்கிறது என்னுடைய கணிப்பாக சொல்லணும்னா இப்படி ஒரு 100 கோடி பாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 100 கோடி அவர் வேண்டான்னு சொன்னாலும் தயாரிப்பாளருக்கு மேலும் சில கோடிகள் நஷ்டம் இருக்குல்ல, புரியுதா இல்லையா? அப்போ அந்த 100 கோடியை குறைப்பது மட்டுமே அது போதிய நிவாரணமாக இருக்காது. அவர் இன்னொரு படம் பண்ணி கொடுப்பது தான் ஒரு உரிய நிவாரணமாக இருக்கும்.